அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம தத்துவத்தை பற்றி பார்க்கலாம். தத்துவங்கிறத படிக்கணும்னு ஆசை வந்தப்போ நிறையா நாடுகளில் நிறையா தத்துவங்கள் இருந்தது. இதில் பழமையான 2500 வருடங்களுக்கு முன்னால் இருந்த சீனாவில் இருந்த லாவோ சூ அவர்கள் எழுதிய தாவோ தேஜிங் புத்தகத்தில் தாவோயிசத்தை பற்றி அவர் எழுதியிருக்கிறார். அதில் முழு புத்தகத்தையும் சொல்கிறதுக்கு இல்லை, அப்பப்போ அந்த தத்துவத்தை சொல்லலாம்னு இருக்கேன், படித்த தத்துவத்தை. இதில் முக்கியமாக அந்த தத்துவம் படிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட நடைமுறை வாழ்க்கையில் கரெக்டாக புரிஞ்சிக்கிட்டு சரியான தருணத்தில் அதை செயல்படுத்தினா நம்மக்கிட்ட ஒரு அக வெளிச்சம் உண்டாகுங்கிறது என்னோடய நம்பிக்கை. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி தாவோயிசத்தில் முதல்ல அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பாறை இருக்குது, அந்த பாறையை கடந்து மக்கள்கள்லாம் சென்று போயிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த பாறை மேலே யாருக்கும் ஒரு பெரிய கவன குவிப்பு எதுவுமே கிடையாது, சாதாரண பாறை, அது அங்கே ஓரமாக இருக்குது. ஒரு நாள் ஒருத்தர் அந்த பாறையை தேய்ச்சி கொஞ்சம் பளபளப்பாக உண்டாக்குறாரு. கொஞ்ச நாள் கழித்து இன்னொருத்தர் அந்த பளபளப்பாக இருக்கிறத இன்னும் தேய்ச்சி ஒரு வடிவத்தை கொண்டு வராரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் அந்த வடிவத்துக்கு கொண்டு சின்ன சின்னதாக்கி அதுக்கு ஒரு விலையை வைக்கிறாரு. அது விலையை வச்ச பிறகு அதற்கு ஒரு பேர் வைக்கிறார், வைரம்னு. ஸோ இதை பார்த்த மக்கள் அது மேலே ஆசைப்படுறாங்க. சிலருக்கு வாங்க முடியுது, சிலருக்கு வாங்க முடியல. சிலர் இதை எடுத்துகிட்டு போய் விற்றுட்டு அதை யூஸ் பண்ணிக்கலான்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அங்கே ஒரு திருட்டு உருவாகுது. ஸோ இந்த இடத்த நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சாதாரணமாக இருந்த பாறையாகவே இருந்தது, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, இயற்கையாக அப்படியே இருக்குது. அதுக்கு ஒரு கண்ணோட்டத்தையும் அதுக்கு ஒரு வடிவத்தையும் அதற்கு ஒரு மதிப்பையும் கொடுக்கும்போது தான் அதோட வேறு ஒரு பரிணாமம் நமக்கு தெரியுது. இதை தான் தாவோயிசத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நன்மைன்னு ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தீமைங்கிறத உருவாக்குறீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி அழகுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா விகாரங்கிறத உருவாக்குறீங்க. எளிமைங்கிறத புரிஞ்சிட்டா கடினம்ங்கிறத உருவாக்குறீங்க. இந்த மாதிரி இறுதியாக அந்த தாவோயிசத்தில் இந்த இடத்துல சொல்ல வர்றது இதை தான். ஒரு அபூர்வமான பொருட்களை நீங்கள் மதிக்காமல் இருந்தீங்கன்னா அந்த இடத்துல திருடுவதுங்கிறத தடுக்கப்படுகிறது. அதே மாதிரி ஒரு விரும்பத்தக்க விஷயத்தை வெளிக்காட்டாமல் இருந்தீங்கன்னா உங்கள் மனக்குழப்பத்தை தடுக்குது, மனக்குழப்பங்கள் வராமல் தடுக்கிறது. கெட்டது எதுவையும் தெரிந்து கொள்ளாமல் நல்லது எதுவென்று ஆசைப்படாமல் இருக்கவும் தான் இந்த தாவோயிசம் இந்த இடத்துல கற்றுத்தருது. இன்னும் ஒரு இந்த தாவோயிசம் என்ன சொல்ல வருதுங்கிறத அடுத்த பாட்காஸ்ட்லேயும் நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம்.